வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வந்துட்டு நல்லா வெயிலுக்கு ஒரு இடத்துல போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். நானும் நம்ம நண்பர் முன்னாடி வருவார்ல, இந்த காரை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாரு. 2 வீலரில் தான் போகிறதாக ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தோம். சார், 2 வீலரில் போகிறதாக தான் ஐடியா. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, சாருடைய நண்பரும் ஒரு 2 பேர் வர்றேன்ட்டாங்க. நாங்களும் வர்றோம், அப்படி ஜாலியாக குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு. அதனால் 2 வீலரை எங்கனை போட்டு சாரோட வண்டியில் அப்படியே கிளம்புறோம். சாரோடைய நண்பர் வண்டி, அந்த வண்டியிலேயே கிளம்புறதா இருக்கிறோம். இன்னும் ஒரு நண்பர் வர்றாராம். மொத்தம் 4 பேர் போயிட்டு அப்படியே ஜாலியாக நல்லா தண்ணி உழுது. நாங்கள் இங்கேருந்து மதுரையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். குருவித்துறை அணைப்பட்டு ஆனால் அது தடுப்பணை போட்டிருப்பாங்க. அங்கே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நான் இவ்வளோ பக்கத்தில் இருந்துக்கிட்டு இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட போனதில்லை. சரி, இந்த வட்டம் போய் குளிச்சுட்டு வருவோம், நல்லா வெயில் வேறு அடிக்குது, போயிட்டு வரலாம்னு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். போகும்போதே காட்டுறேன், வாங்க போகலாம். சரி மக்களே, கிளம்புறோம். சாரோடைய நண்பர் தான், சாரோடைய வண்டியில் தான் இப்போ கிளம்ப போகிறோம். ஒருத்தர் போகிற வழியிலே இன்னொருத்தர் வர்றாரு. அவரையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். அதை அவர் சாரை பிக்கப் பண்ணுற இடத்துல அப்படியே காட்டிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கிளம்பலாமா? ஓகே. முன்னாடியே ப்ரோக்ராம் போட வேணாமா? சார் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. தாசில்தார். ஆமாம், தாசில்தார், எக்ஸு தாசில்தார். எல்லோரும் கிளம்பிட்டோம். இங்கே போகும்போதே சாருடைய ஒரு வீட்டில் வந்துட்டு புது வீடு பால் காய்ச்சல் வீட்டில் ஃபோட்டோ ஷூட் எடுத்ததில் ஏதோ கொஞ்சம் டெலிட் ஆகிட்டான். அந்த வீட்டுக்கு போயிட்டு லைட்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டை எடுத்துகிட்டு கேமராமேன் வந்துடுவாப்புல. ஃபோட்டோ ஷூட்டை எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம கிளம்புவோம். ஓகே. சொல்கிறது அதான் இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் அழிஞ்சு போச்சான். அதை எடுத்து இப்போ வந்திருக்கு. எடுத்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே அங்கே போயிடுவோம். போய் அங்கே போயிட்டு நல்லா ஜாலியாக வீடை போட்டு அப்படியே ரிட்டர்ன் வருவோம். வீடு நல்லா இருக்குல்ல, 55 லட்சம் ஆச்சா. அப்படி கட்டின வீடு கட்டி அப்படியே வாங்கியிருக்கிறாங்க. போயிட்டு வாங்க, உள்ள போங்க. உள்ள உள்ள போட்டு வாடா. அவசரம் இது ஒரு பெட்ரூம். இது மொட்டை மாட்டி போகிற வழி. இது போட்டிக்கோ.
கொழும்பு சுற்றி வீடு. வேற என்ன ரோடு மதுரைக்கு போகுது. உள்ளே போகுது. பரவாயில்லையே. தடுப்பணை கட்டினோடனே தண்ணி ஃபுல்லாக நின்றுட்டே இருக்கும். பரவாயில்ல, நல்லா பண்ணிட்டாங்க. இந்த ஏரியா கூட நல்லா தண்ணி கிடைக்கும்ல. இந்த அஞ்சு பேர் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கலாம். நம்ம அங்கிட்டு இருந்து வந்துருந்தோம்னா எனக்கு மழை நேரம் சுற்றிட்டு வந்தேன். ஆமாம். நமக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் மிச்சமாக இருக்குது. சோளம் வந்து ஆற்றுப்பாலம் அதில் இருந்துட்டு அங்கே போனோம்னாக்கா சாப்பாடு எதுவும் கிடைக்காதுன்னு இங்கேயே சாப்பாடு போயிட்டு வாங்கிட்டு போயிடலாம்னு வந்து நின்றுட்டான். இங்கே இருக்கிறது என்ன இருக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டு வாங்கிட்டு போயிடுவோம். பஸ்ஸில் வாங்கிட்டு போயிடுவோம். அந்த புரோட்டா எடுத்துக்கிட்டு என்னென்ன இருக்குது? மட்டனே வாங்கிடுவோம். 4 மட்டன். 3 போட்டா ஆம்லேட்டா? மட்டன் பிரியாணி எவ்வளோண்ணே? 130. கொடுங்க. 4 கொடுங்க. சோளம் வந்தானே முள்ளி குளத்தையும் இணைக்கிற பாலம் அதுதான் ஆற்றுப்பாலம். தண்ணி தான் காலை வாங்கி போட்டுருக்காங்க. சின்ன ஆற்றுல தண்ணி போய் சின்ன ஆற்றுல தண்ணி போய் கணிக்கிறது எப்போதானா நம்ம அங்கே அரைக்கிலோ 500 கொடுத்து வாங்குறது இங்கே வந்து கூட 200 ரூபா 500 வாங்கிடலாம். பரவாயில்ல. ஆனால் 20 கிலோமீட்டர் வரணும். கிலோமீட்டர் அதை பார்த்தோம்னா சுத்தமாக இருக்குது. நல்லா இருக்கு. விஐபி எடுத்து அனுப்புகிறேன். 3000 6000 வாங்கி அவங்களுக்கு 500 இங்கே ஒரு கோயில். நான் கல்யாணம் முடிச்சு வந்த டயத்தில் இந்த வீ தேட்டருங்கன்னு ஒரு தேட்டர் இருக்குல்ல, அப்போ அது டூரிங் தேட்டரு. சரி. கீத்து போட்டாங்க. சரி. பண்ணில் உட்காருவாங்க. அதுக்கப்புறம் கட்டிட்டாங்க. நல்லா வீ தேட்டருக்கு பேர் எடுத்து கட்டிட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள மாடல் கட்டிட்டாங்க. இது கூட கட்டையாக ஆடுவா. போது டூரிங் தேட்டர் இருக்கு. முள்ளி போடலாம். இதை தாண்டி போனோம்னாக்கா நேராக புரிய தூரம் தான். இதுக்குள்ளே போகணுமே. வீட்டுக்கு இதுக்குள்ளே போகணும். மாமனார் வீடு. ஆமாம் மாமியார் மாமனார் வீட்டுக்கு இந்த பார்த்தா போகணும். ஓயாம வருவான். அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களே இல்லை.
வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க. குருவித்துறை மெயின் ரோடு இது. நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கே 2 வீலர் போவோம். கார் எல்லாம் வருஷம் நிறைய நிற்கிது. அதனால் நம்ம கார் அங்கேயே நிப்பாட்டிட்டு இதில் போகிறோம். சிற்றணி படுகை அணை ஆழமான மற்றும் ஆபத்தான பகுதி மக்கள் செஞ்ச பார்த்து தடை செய்யப்பட்ட போட்டுருக்காங்க. ஆனால் மக்கள் எல்லாம் அங்கே தான் பிரித்து விட்டுருக்குறாங்க. இங்கேருந்து நம்ம காரை அங்கே நிப்பாட்டிட்டு நடந்து போயிட்டுருக்குறோம். இப்போ நிற்கிறது அவ்வளோதான், பக்கத்துலேயே தான். ஒரு 500 மீட்டர் கூட கிடையாது மெயின் ரோட்டிலேருந்து. தென்னந்தோப்பு, மலையடி வாரம், எல்லாம் குளிச்சுட்டு போயிட்டுருக்குறாங்க. நம்ம இப்போ தான் போயிட்டுருக்குறோம். டயர் ரொம்ப லேட் ஆகி போச்சு. அவர் வீட்டில் அந்த ஃபோட்டோ ஷூட்டு எடுக்கலைனாக்கா நம்ம சீக்கிரமே கிளம்பிடலாம். அவர் போன வாரம் வந்துட்டு போன ஞாயிற்றுக்கிழமை பால் காய்ச்சிருக்கிறாங்க. அந்த கொட்டை வெட்டையெல்லாம் போட்டதுனால சரியாக ஃபோட்டோ எடுக்க முடியலை, ஃப்ரண்ட் வியூலாம் சரியாக எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் வந்து இன்றைக்கி வந்துட்டார். நம்ம கிளம்புற நாள் பார்த்து வந்துட்டார். அதனால் அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. அதனால் சாப்பிட்டு வீட்டு மதியம் சாப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். 9 மணிக்கு ஆரம்பம் 9:50 சரியாக கார் நிற்கிறேன். இந்த கார் ஃபுல்லாக கார் நிற்குது. லேட்டஸ்ட்டாக வந்து தான் பிரபலமாக இருக்குது. அவங்க எவ்வளோ டூரிஸ்ட் வந்துருக்காங்க. டூரிஸ்ட் போகிறது இவ்வளோ டூரிஸ்ட் வந்துருக்குறாங்க. நம்ம ஆளுங்க வர்றாங்க பாரு. எல்லாம் பாருங்க வரிசையாக காரணம் வந்துடுறாங்க. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. மதுரையில் இருந்துக்கிட்டு இவ்வளோ நாள் இங்கே வராமல் இருந்துருக்கிறனாக்கா அப்புறம் பயங்கரங்க. பாருங்களேன் கூட்டம் எப்படி இருக்குது. பிரகாசமாக இருக்குது கூட்டம்.
நீங்கள்? நான் குளிச்சவங்களும் எடுக்கிறது இல்லை. ஹாய் சொல்லுங்கள். எல்லாம் குளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மக்களே, பாருங்கள். வாங்க, எப்படி இருக்குன்னு ஏரியா? எப்படி? இதுதான் பாதை, அங்கிட்டு பாதை கிடையாது. மக்களே, ஆனால் அங்கே இருக்குது தடுப்பணை. இங்கேருந்தே கூட்டத்தை பாருங்கள். அங்கே மெயின் கேட் ரோட்லேருந்தே ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. அங்கே மெயின் ரோட்லேருந்தே ஃபுல் கூட்டம் தான். இந்த பக்கம் வேறு ரோடு வருது. இது எங்கேருந்து வருது? இந்த ரோடு எங்கேருந்து வருது? அங்கே ரோடு கிடையாதா? சரி வாங்க போவோம். அணைக்கட்டில் போகாமல் இங்கே ஆற்றுக்குள்ளேயே குளிக்கிறாங்க பாருங்க. அங்கே அவ்வளோ தண்ணி விழுது, இங்கே எல்லாம் இங்கேயே குளிக்கிறாங்க. ஏங்க பாதி மக்கள் இங்கே குளிக்குது. ஆம்னே இப்படி போய் பாருங்க எப்படி போகுது பாருங்க. கிராஸாக கொண்டு போயிருக்காங்க பாருங்க. இந்த படிக்கிறதுல மக்கள் இறங்கணும். ஏறி வர்றாங்க பாருங்க. இதில் இறங்கி இதில் போய் அப்படியே இந்த வரைக்கும் போகுது பாருங்க. மெதுவாக இருக்குமா? பார்த்து மெதுவாக இருக்கும். வாங்க இங்கிட்டு வாங்க. மெதுவாக இருக்கு பாப்பா. நீங்கள் கூட கூப்பிட்டு போங்க. இது ஒன்று தான் மக்களை கொஞ்சம் கஷ்டப்பட்டு இறங்கணும். பாருங்கள், சிகிச்சை தான் வச்சுருக்குறாங்க. இது வந்து மற்ற இறங்குறியா? இறங்கி போ. என்னடா நம்மளும் இறங்குறோம் படிக்கட்டில். எம்மடி வழுக்கும் போடுறது போய் மக்களே, வழுக்கும். கொஞ்சம் பார்த்துங்க வருங்க. வெறும் பாசம்தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து வரணும். பயங்கரமாக வழுக்குது மக்களே. கீழே வழுக்குதா? இது மண்ணாக இருக்குது. இது பரவாயில்லையா? கீழே ஏம்மா இது நல்லா இருக்குங்க மண். இது பயங்கரமாக வழுக்குதுங்க. உளுந்தவனாக்கா போச்சு வலிக்கி விட்டு. அவ்வளோ பயங்கரமாக வலிக்குது. ஓரமாக மணல் இருக்குது. மணல் நடந்து போயிட்டு இருக்கிறேன்.
தம்பியா பாத்துங்கயா வழுக்கு நீங்க உள்ள இறங்கிருங்க. வழுக்கு பயங்கர இதுல போக முடியாது. இப்போ எப்படி கீழே இறங்குறாங்க? அந்த இருக்கு அந்த பக்கம் எல்லாமே வழுக்கு தான் செய்யும். பொறுமையா நடக்கணும். மிஸ் ஆனா போறனே இருக்கு. இறையா இதுலயே போங்க. இங்க பாரு. ஹாய் சொல்லு. ஏய் ஆளை விட்டு போகாத. இறங்குறதுக்கே பயமாக இருக்குதுங்க. ஒரே வழுக்கலாக இருக்குது இந்த இடம் பூரா. அங்கே பாருங்க பாசத்தை பார்த்தீங்களா, வழுக்குது அப்படியே. எப்படி இறங்குறது? இறங்கினாத்தான் நல்லா. அவங்கெல்லாம் பாருங்க இறங்கி குளிக்கிறாங்க பாருங்க, எப்படி குளிக்கிறாங்க பாருங்க இறங்கி. இது இங்கே உள்ள மாநகராட்சி கவர்மெண்ட்டு எல்லாம் இது கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அவங்க இறங்கவே முடியல, ரொம்ப பயந்து இறங்குறாங்க. அங்கே பாருங்க, விழுந்தாங்கனாக்கா போச்சு. ஏதாவது ஒன்று நடந்தால் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க போல இருக்குது. அது கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக படிக்கட்டாக போட்டு கொஞ்சம் நல்லா இறங்கிறதுக்கு வசதி வச்சு நல்லா பண்ணணுமா இல்லையா? பிள்ளைகள்லாம் இறங்குது, ஏதாவது வலிக்கிட்டு விழுந்துச்சுன்னா என்ன வருது? பாருங்க, பாருங்க இந்த இடம் வந்து அப்படியே ஃபுல்லாக வழுக்குதுங்க. கை வைக்க முடியல, அப்படியே வலிக்கிட்டு போகுது. எப்படி இதில் இறங்கி கீழே இறங்கினாத்தான் அந்த இதில் நீர்வீழ்ச்சியில் குளிச்சது மாதிரி குளிக்க முடியும். ஆனால் இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் மக்கள் இறங்கி குளிக்க தான் செய்கிறாங்க. இதான் இங்கெல்லாம் குளிக்கிறாங்க. ஏன் கொஞ்சம் தெரிக்க நீ வழுக்குதா? ஏங்க வழுக்குதா? இங்கேயா ஓரமாவே போகும். ஓரமாக போனால் வழுக்குறியா? வழுக்க தான் செய்யுது. ஆனால் கொஞ்சம் பார்த்து வழுக்குது பயங்கரமா. வழுக்குதானே பயங்கரமா? கீழே இறங்கலாம்னு பார்க்குறேன். இதான் அங்கே இறங்கலாம் போல் இருக்கு. இதான் இறங்குறாங்க. கீழே இறங்கினதால நல்லா குளிக்க முடியும். மக்கள் எல்லாம் ஜெகஜோதியாக குளிக்குதுங்க. பாருங்க எங்க கஷ்டமா இருக்குங்க. மக்களே எப்படி குளிக்கிறது? கீழே இறங்கி Hey!
ஏய் பாத்தீங்களா? அங்க போய் கீழே இறங்கண்ணா. டேய் டேய் அங்க போய் கீழே இறங்குவோம் வாங்க. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? சென்னையில இருந்து வரேன். சென்னையில இருந்தா? இங்க குளிக்கிறதுக்குனே வா? இல்ல இங்க நம்ம இங்க பக்கத்துல. சரி சரி சரி. எப்படி இருக்கு ஏரியா? நல்லா இருக்கு. நானே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மதக்காரன் தான். நானு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். பிரமாதமா இருக்கு. ஏரியா பார்க்க ரொம்ப வீடியோ எடுங்க. ரெக்கார்டிங் ஆகிக்கிட்டே இருக்குது. மதுரையானுங்க? சரி சென்னையில இருந்து இருக்காங்க. ஓ சென்னை. சென்னை அப்பா மக்கள் மதுரையில புரி ஒரு இடம் இருக்கு இத்தனை வருஷத்துல. வலுக்குது நேரு. அதான் அங்க கீழே இறங்கி போனதே குளிக்க முடியும். பயங்கர வளர்த்துது சார். ஆமா வந்து பல காலத்துல கட்டல. அங்கே இறங்குவோம். போங்க முன்னாடி போங்க. அப்படியே ஏப்பா மூஞ்சிட்டார் உள்ள. உள்ள கேமரா எடுக்கவா? பரவாயில்ல, கீழே மண்ணு இருக்கு, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம்.